சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. இன்னும் 6 மாத காலத்தில் திமுக ஆட்சி கலைப்பு, ஸ்டாலின் ராஜினாமா. பரபரப்பு செய்தி. 4½ ஆண்டுகளா ஒன்றும் செய்யாமல் ஆட்சி முடியும் நேரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் என்று நாடகமாடுவதால யாருக்கு என்ன பலன் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு. அவரது அறிக்கை: ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டசபை தொகுதி பர்கூர் மலையில் 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. சுமார் 200 குடும்பங்கள் வசிக்கும் தமிழக கர்நாடகா எல்லை பகுதியான இங்கு கொட்டையூர், வேளாம்பட்டி, மட்டிமரத்தள்ளி ஆகிய மலை கிராமங்களுக்கு நேரடியாக செல்ல பாதை இல்லாததால் கர்நாடக தமிழக வனப்பகுதி மத்தியில் உள்ள கர்கேன்கண்டி நீரோடை பள்ளம் வழியாக 20 கிலோமீட்டர் பயணித்தே இந்த கிராமங்களுக்கு செல்ல முடியும். பல ஆண்டுகளாக பொதுமக்கள் சிரமமின்றி கடந்து கிராம பகுதிக்கு செல்ல இந்த பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கையை எழுப்பியும் தமிழக அரசு கண்டுகொள்ளாமல் இருக்குது. திமுக ஆட்சிக்கு வந்த கடந்த 5 ஆண்டுகளில் சாலைகள் அமைக்க, பாலங்கள் கட்ட என 78,000 கோடி செலவிட்டிருக்கிறதா நிதிநிலை அறிக்கையில் கூறுது. ஆனால் தமிழகத்தில் பல கிராமங்களில் இன்னும் சாலை வசதிகள் செய்யப்படலை. மத்திய அரசு வாங்கும் கிராம சாலைகள் திட்டத்துக்கான நிதியும் எங்கு செல்கிறது என்பது தெரியவில்லை. ஆட்சிக்கு வந்து 4½ ஆண்டுகளாக மக்கள் வரி பணத்தை விளம்பரங்களுக்கு வீணடித்து கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் பொதுமக்களின் அடிப்படை தேவை சாலை வசதிகளை கூட ஏற்படுத்தி கொடுக்கல என்பது வெட்கக்கேடு. 4½ ஆண்டுகளாக ஒன்றும் செய்யாமல் ஆட்சி முடியும் நேரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் என்று நாடகமாடுவதால் யாருக்கு என்ன பலன்? ஒவ்வொரு மழை காலத்திலும் இதுபோன்ற கிராம மக்கள் அவதிப்படுவது முதல்வருக்கு தெரியாதா? சாலைகள் அமைத்தோம் என்று கணக்கு காட்டியிருக்கும் ரூபாய் 78,000 கோடி நிதி எங்கு சென்றது என்பதற்கு முதல்வர் ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். மேலும் போர்க்கால அடிப்படையில் சாலை வசதிகளற்ற மலை கிராமங்களுக்கு உடனடியாக சாலைகள், உயர்மட்ட பாலங்கள் அமைத்து தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று அவர் சொல்லியிருந்தார். தமிழ்நாட்டில் அரசு துறை சேவைகள் மற்றும் திட்டங்கள் ஆகியவற்றை பொதுமக்களின் வீடுகளுக்கே சென்று வழங்கும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை கடந்த ஜூலை 15ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வச்சார். இந்த முகாம் மூலம் தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களில் நடைபெற்றது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் முகாம் நடைபெறும் தேதி மற்றும் இடம் குறித்த விவரங்களை அவங்க ஹெல்ப்லைன் என்ற இணையதளத்தின் மூலம் பொதுமக்கள் அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டது. இந்த புதிய திட்டத்தின் மூலம் ஊரக பகுதியில் 15 துறைகள், 46 சேவைகள், நகர்ப்புற பகுதியில் 13 துறைகள், 43 சேவைகள் வழங்கப்பட உள்ளன. மகளிர் உரிமைத் தொகை, குடிநீர் இணைப்பு, பிறப்பு இறப்புச் சான்றிதழ், வருமானம், இருப்பிடச் சான்றிதழ், வீட்டுமனை பட்டா, மின் கட்டண பெயர் மாற்றம், முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட திட்டங்களை பெறலாம் என அரசு தெரிவித்தது. இந்த முகாமில் அளிக்கப்படும் மனுக்கள் 45 நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என சொல்லப்பட்டது. ஆனால் ஆட்சி முடியும் நேரத்தில் இதெல்லாம் அவங்க செய்வாங்களா என்பது கேள்விக்குறிதான். கண்டிப்பாக இன்னும் 6 மாத காலத்தில் ஸ்டாலினோட ஆட்சி, திமுகவோட கதை முடியும். அவர் ராஜினாமா செய்வார், அதை ஆளுநரிடம் சமர்ப்பிப்பார் என்று ரொம்பவே காட்டமாக பேசியிருக்காரு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்றதை கீழே சொல்லுங்கள்.